அதே நேரத்தில் டேங்கில் இருக்கிற மீன் என்ன நினைக்கும் அப்படின்னா இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும். சின்ன மீன் தொட்டி வச்சிருப்போம்ல வீட்டில், அதில் இருக்கிற மீன் நினைக்கும் இவ்வளவுதான், ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணியாச்சு நினைக்கும். அந்த மீனை தூக்கி ஒரு பெரிய டேங்க்ல போடுங்க, ஐயோ இல்லை இல்லை அதை விட இது பெருசு, அதையும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து சுத்தி முடிச்சது அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசு இல்லைன்னு. அதை தூக்கி ஒரு குளத்துல போடுங்க, இது என்னடா இது என்ன பெருசா இருக்கு, அதையும் கொஞ்ச காலம் எடுத்து சுத்தி முடிச்சதும் அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதை அப்படியே தூக்கி கடல்ல போடுங்க, அதுக்கு சுத்தி முடியாது. இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், எனக்கு தெரியாத. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இதை முதல்ல சுத்தி முடிங்க, அடுத்து கொஞ்சம் பெரிய டேங்கில் தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்னும் சுத்துங்க, அடுத்து குளத்துல தூக்கி போடுவார். அப்படிதான் நாங்க 1000 முழம் அளந்து 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 கடைசியில எப்படி எசேக்கியேலுடைய எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடக்க முடிந்தது என்றல்ல, கடக்க முடியாதது. இதான் பைபிள். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வசனம் எந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மலை உபதேசம் நிறைய பேசுவார்ல, அவர் பேசிட்டு அதை எப்படி கன்க்ளூட் பண்றார், எப்படி அதை முடிப்பார் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 47 48 வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 6:47 48 வசனங்கள். இந்த வார்த்தை அந்த கமா போட்டுச்சுன்னா அந்த இடத்துல வெயிட் பண்ணிடணும். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான். அதாவது ஆண்டவர் கம்பேர் பண்ணுவாருங்க. ஆமென். ஆண்டவர் கம்பேர் பண்றதுல ரொம்ப, நம்ம கம்பேர் பண்றது யாரு கூட கம்பேர் பண்ணுவோம்? ஆமென். ஆண்டவர் அவனை நான் யாருக்கு ஒப்பா இருப்பான் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படிங்கிறார். என்னிடத்தில் வந்து ஆமென் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறானா? 48வது வசனம். ஆழமாய் தோண்டி, இந்த வேர்டு கவனிக்கணும், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவனுடைய அஸ்திபாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. மத்தேயுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனா இவ்வளவு டீட்டெயில் அதுல இருக்காது. இதுல இன்னொரு வேர்டு எக்ஸ்ட்ரா சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல வந்து அடிக்கிற தண்ணி மட்டும் இல்ல, கீழே சில இடத்துல வீடு கட்டுறதுக்குன்னு தோண்டுவாங்க, அந்த இடத்துல என்ன வெடிக்கும் தெரியுமா? ஊற்று வெடிக்கும். சில இடத்துல சொல்லுவாங்க, இங்கெல்லாம் வீடு கட்ட முடியாதுங்க, இங்கெல்லாம் வீடு கட்ட முடியாது. ஆமென். இங்கே ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியே வந்து அடிக்கிற பிரச்சனையில மட்டும் இல்ல, உள்ள ஓடுற நீரோட்டம் இருக்குல்ல, அது வந்து மோதினாலும் அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பானா. இதுதான் பைபிளுடைய விசேஷம். நம்ம இந்த அவர் சமூகத்தில் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையாக்கும் போது என்ன ஆகிறது தெரியுமா? எண்ணங்கள் நீரோட்டம் போல நம்முடைய வாழ்க்கையில வந்து மோதி அடித்தாலும் அதை அசைக்க கூட முடியாத அளவுக்கு கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்முடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது வந்து மோதி அடிக்கும், எண்ணங்கள் வந்து மோதி அடிக்கும். ஆனால் வார்த்தையை கேட்காம வீடை கட்டுவான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில பெருவெள்ளம் வந்தாலும் பிரச்சனை, இந்த நீரோட்டம் வந்தாலும் பிரச்சனை, விழுந்துருவான். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு எத்தனை வந்து மோதி அடித்தாலும், எவன் ஒருவன் வசனத்தை சுமக்கிறானோ அவன் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறான். ஏன்னா அந்த வசனத்துல என்ன இருக்குன்னா ஆவி இருக்கிறது, அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது,
தேவ பிரசனம் என்பதே ஜீவன் உள்ளது. அதிலே தான் கர்த்தர் கிருபாசனத்தை வைத்து அதிலே தான் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லுவார்ல, உடன்படிக்கை பெட்டியை இப்படி இப்படி பண்ணுங்க, அதுக்கு மேல 2 கேருபீன்களை 2 சைடுல வச்சுக்கோங்க, சென்டர்ல என்ன வைக்கணும் அப்படின்னா கிருபாசனம். இந்த 2 கேருபீன்களும் எப்படி இருக்கணும், இந்த கிருபாசனத்தை ஒன்றோடு ஒன்று பார்த்து கொண்டு இப்படி நிக்கணும். அந்த கிருபாசனம், அதுல இருந்து கர்த்தர் பேசுவார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் எழுதி கொடுத்த கற்பலகைகள் இருக்கணும், வார்த்தை இருக்கணும், உள்ள வார்த்தை இருக்கணும். உள்ள வார்த்தை இருந்தா அதை சுத்தி அப்படி பிரசனம் கவர் பண்ணும். இதான் உடன்படிக்கை பற்றி பிரசனம். உங்க வாழ்க்கையில வார்த்தை இருக்குமானால் ஆமா, நீங்க தான் உடன்படிக்கை பற்றி. உங்க மேல கிருபாசனம் இருக்கும். ஆமா, உங்களை சுற்றி தூதர்களுடைய பாதுகாவல் இருக்கும். வசனத்தை உடையவன் பரலோக பார்வையில விலையேற பெற்றவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓப்பனி பினேகாஸ் நாட்களிலே உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. யார் பிடிக்கிறாங்க தெரியுமா? பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போறாங்க. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த ஓப்பனி பினேகாஸ்க்கு பாவம் பண்றது ரொம்ப பிடிக்கும், வார்த்தை கேட்கறது பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் எச்சரிக்கிறார், உணர்த்துகிறார். ஏலியை கொண்டு பேசும்போது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். நானே சொல்றேன் டைம்ல. மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? இப்படி சொல்றார். இப்படி சொன்னதுக்கு அப்புறமும் அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அதனால என்னாச்சு? அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். வார்த்தையை கேட்கவே மனசில்ல. ஆனா யுத்த நாள்ல இவங்க எது பக்கத்துல நிக்கிறாங்களா? உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிரச்சனைன்னு வரும்போது இதை தூக்கி பக்கத்துல வச்சிடுறாங்க. ஆமே, ஆனா வார்த்தையை கேட்க மனசே இல்லை. ஆமே, தூக்கமே வர மாட்டேங்குது. அந்த பைபிளை கொண்டு வா. ஆமா, தூக்கி இப்படி பக்கத்தில் இப்படி வச்சுட்டு உடன்படிக்கை இது ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். இதுல ஜீவன் இருக்குல்ல, அந்த உடன்படிக்கை பற்றி அதுல தானே தேவ பிரசனம் இருக்கிறது. அது சாதாரண பிரசனம் அல்ல, தாகம் தலையை உடைச்ச பிரசனம். ஆமே, சாதாரண பிரசனம் கிடையாது. ஆனா இந்த ஓப்பனி பினேகாஸ் அது பக்கத்தில் நின்ற போது ஆண்டவர் அமைதி ஆயிட்டார். அமைதி ஆயிட்டார். சிலர் பாத்தீங்களா, இருக்கிறதே வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வெளியே எவ்வளவு பெல் அடிச்சாலும் டோரை ஓபன் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் அப்படிதான் இருக்கிறார், உள்ளதான் இருக்கிறார். இவங்க என்னெல்லாம் ஆர்ப்பரித்தார்களாம், ஆண்டவர் அமைதியா இருந்துட்டார். எப்படிங்க இருக்கும்? அவர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அவர் இருக்கிறாரே. இதுல என் வாழ்க்கையில என்னை விடுவிக்கிறதுக்கான வார்த்தை இருக்கிறதே. ஆனா எனக்கு பிரச்சனை வரும்போது பார்க்கும்போது என்னாண்டவரை ஒண்ணுமே காண மாட்டேங்குது. ஏன்? சொல்ல கேட்க மனமில்லை, வார்த்தைக்கு செவிசாய்க்க மனமில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள் என்று. அதுதான் சொல்லிட்டு வருகிறேன். இன்னைக்கு எல்லாமே நம்ம பைபிள் நம்ம கையில தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஆனா கேட்க மனம் இல்லாம போனா விளைவு என்ன தெரியுமா? நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் இல்லாதது போலவே. அதனாலதான் சாலமோனை கூப்பிட்டு சொல்றார், நீ அவரை தேடினால்
அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டேனா அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார். இந்த வார்த்தையை சின்ன பையனா இருக்கும்போது, ஏன்னா தாவீது மரிக்கும் போதே சாலமோன் என்ன சொல்லுவார்னா, நான் போக்கு வரவு அறியாத சிறு. அப்போ எவ்வளவு சின்ன வயசுலயே சாலமோனை கூப்பிட்டு இந்த வார்னிங்கை கொடுக்கிறார் பாத்தீங்களா? ஆமே, நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மொத்தம் 2 வசனம். இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்போ நான் இதை தள்ளி வேற. அவன் தாவீது சின்ன பையனை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, அவரை விட்டுட்டேன்னா என்றைக்கும் கைவிடுவார்னு என்ன ஒரு வார்னிங்க. என்ன சொல்லி இருக்கணும் தாவீது? இங்க வா சாலமோனே, ஒரி பண்ணாத, அவர் எனக்கு பிராமிஸ் பண்ணிட்டாரு, என்ன தப்பு பண்ணாலும் கிருபைய விளக்க மாட்டேன்னு சொல்ற. இப்படித்தானே சொல்லி இருக்கணும். இப்படி சொன்னா அவர் ஒரு நல்ல தகப்பனே கிடையாது. இன்னைக்கு இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க நல்ல தகப்பன்மாரே கிடையாது. கிருபை என்றென்றைக்கும் என்று வைக்கப்பட்டாலும் சத்தியத்தை சொல்லணும். அல்லேலூயா, ஆமே, இதை சொல்லணும். இதுதான் சொல்ற. நீ விட்டுட்டேன்னு வச்சுக்கோய, என்றென்றைக்கும் விட்டுருவார். இதை சொல்லிதான் வளர்க்கிறார் சாலமோனை. தேவ பிள்ளைங்க இந்த பரிசுத்தத்தை தலைமுறைக்கு சொல்லி வளர்க்கணும். இதெல்லாம் வேண்டாம்பா, இதெல்லாம் தப்புப்பா, வேண்டாம் வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிடிக்காது. இது நம்ம சொல்லி சொல்லி வளர்க்கணும். எத்தனை காரியம் உள்ள போகணும்லாம் நமக்கு தெரியாது. ஆமென். நடுகிறவனால ஒண்ணு இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால ஒண்ணு இல்லை. ஆனா நடுகிறதுக்கு ஒரு ஆள் தேவை, நீர் பாய்ச்சறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆமே, கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழையை வர்ஷிக்க பண்ணி அவர் இரக்கம் பாராட்டுவார். ஆமேன், சொல்லுங்க பார்க்கலாம். ஓப்னி பினெகாஸ் மடிந்து போனார்கள். பெட்டி பிடிக்கப்பட்டது. பெட்டியை கொண்டு போய் தாகோன் சிலைக்கு முன்னாடி வைக்கிறாங்க. நமக்கு அந்த சரித்திரம் தெரியுமே. வைத்த போது நிக்க முடியல. அந்த பெட்டியில பிரசனம் இருக்கிறது, பெட்டியில பிரசனம் இருக்கிறது. இந்த வசனத்துல இன்னும் இருக்கிறது ஜீவன். ஆமே, இந்த பயபக்தியோடு இந்த வசனத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து விரும்பி வாசிங்க. இந்த பெட்டியில இருக்கிற பிரசனம் வெளிப்படும், வெளிப்படும். உங்க குடும்பத்துக்கு விரோதமான அந்நிய வல்லமைகள் நிர்மூலமாகும்.